ஆன்மீக அன்பர்களுக்கு அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். என் பெயர் முரளிதரன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆன்மீகத்தில் நாட்டமும் ஈடுபாடும் இருக்கிறதால அதிக ஆன்மீக கதைகளை கேட்டு தெரிஞ்சு வச்சுருக்கேன். அதை இந்த சேனல் வாயிலாக உங்களுக்கு எளிமையாக விளக்குறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். இந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பார்க்க இருக்கிறோன்னாக்கா, நம்ம நிறைய சிவன் கோயில்களுக்கு போயிருப்போம். அதில் 63 நாயன்மார்கள் சிலைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. யார் இந்த 63 நாயன்மார்கள்? அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். 63 நாயன்மார்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு சுந்தரமூர்த்தி நாயன்மாரை பற்றி உங்களுக்கு தெரியணும். ஸோ சுந்தரமூர்த்தி நாயன்மாரை தான் அவரோட திருத்தொண்ட தொகையில் 63 நாயன்மார்களோட பெயர்களை சொல்லியிருந்தார். ஸோ அதன் மூலமாக தான் இந்த உலகத்துக்கு 63 நாயன்மார்கள் யார் யாருன்றது தெரிய வந்தது. சுந்தரமூர்த்தி நாயன்மாரும் 63 நாயன்மார்கள் வரிசையில் கடைசி நாயன்மார். அவர் விழுப்புரம் மாவட்டம் திருநாவலூரில் பிறந்தார். திருவெண்ணெய்நல்லூரில் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு பிறகு நிறையா க்ஷேத்திரங்களுக்கு போய் வழிபட்டார். அப்படி ஒரு முறை சுந்தரமூர்த்தி நாயன்மார் திருவாரூர் தியாகராஜ பெருமானை தரிசிக்க போகும்போது அந்த கோயிலில் தேவாசிரியர் மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் தான் அடியார்கள் கூட்டம் அனைவரும் அமர்ந்திருப்பார்கள். ஸோ தியாகராஜ பெருமானை தரிசிக்க அவசரமாக போகும்போது அடியார்களை வணங்காமல் சுந்தரமூர்த்தி நாயன்மார் போயிட்டார். ஸோ இந்த அடியார் கூட்டத்தில் இருந்த ஒன் ஆஃப் த நாயன்மார் விரண்மிண்ட நாயனார். இவர் இதை பார்த்துட்டு சுந்தரமூர்த்தி நாயன்மார் மேலே அவருக்கு கடும் கோபம் உண்டாச்சு. அதனால் சைவத்திலிருந்து இந்த சுந்தரமூர்த்தி நாயன்மாரை புறந்தள்ளிட்டார். அவர் பார்க்க தரிசிக்க போன தியாகராஜ பெருமானையும் சைவத்திலிருந்து புறந்தள்ளிட்டார். இதை அறிஞ்ச சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனிடத்தை வேண்டுறார், இதில் எப்படி நான் சரி செய்வேன் அப்படின்னு. அப்போ அசரீரியாக தியாகராஜ பெருமான் அடியார்களை வணங்கி ஒரு பாடலை பாடு அப்படின்னு உத்தரவிடுறார். அப்போ தான் திருத்தொண்ட தொகை என்ற அந்த பதிகத்தை சுந்தரமூர்த்தி நாயனார் தொடங்குறார். அதுக்கு அடியெடுத்து கொடுத்ததே சிவபெருமான் தான். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்ற வரியை சிவபெருமான் எடுத்து கொடுக்க 10 பதிகத்திலையும் 63 நாயன்மார பெயரையும் சொல்லி அடியாருக்கும் அடியேன் என்று சொல்லி அந்த பாடல் பதிகத்தை முடிக்கிறார். இந்த பதிகம் முடிஞ்ச உடனே விரண்மிண்ட நாயனாருக்கு கோபம் தணிந்தது. அவர்கள் அடியார்களோட சேர்த்துக்கிட்டாரு, இறைவனையும் சேர்த்துக்கிட்டாங்க. 63 நாயன்மார்களில் தேவாரம் திருவாசகம் பாடினவங்கள்லாம் திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், திருமூலர், அப்புறம் காரைக்கால் அம்மையார். இவங்க பாடின திருப்பதிகங்கள்லாம் ஒரு ஓலைச்சுவடியில் ஏதோ ஒரு காரணத்தால் சிதம்பரத்தில் ஒரு அறையில் பூட்டி இருந்தது. அதன் பிறகு நெடுங்காலம் கழித்து ராஜராஜ சோழன் நமக்கு எல்லாமே தெரியும். ராஜராஜ சோழன் தான் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார். அந்த தஞ்சை பெரிய கோயிலோட கும்பாபிஷேகத்திற்கு எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. அதில் ஒருவருக்கு திருநாரையூரை சேர்ந்த நம்பியாண்டார் நம்பிக்கும் அழைப்பு விடுத்தார். நம்பியாண்டார் நம்பியை பற்றி உங்களுக்கு தெரியும். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பக்கத்தில் இருக்க திருநாரையூரை சேர்ந்தவர் தான் நம்பியாண்டார் நம்பி. இவர் அங்கே இருக்க பொல்லா பிள்ளையாரின் அருளால் தமிழை ஓதாமலே கற்றார். அவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. அந்த கும்பாபிஷேகத்தில் அவரும் கலந்துக்கிட்டார். அங்கே தேவாரம் திருவாசக பாடல்களாக அவர் பாடினார். அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்து வியந்து, இந்த பாடல்கள்லாம் நீங்கள் எங்கே, உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த பாடல்கள்லாம், அந்த பாடல்கள்லாம் நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டீங்கன்னு ராஜராஜ சோழன் கேட்கும்போது, இது முன்காலத்தில் வாழ்ந்த அடியார்கள் ஞானசம்பந்தர், சுந்தரர் போன்ற அடியார்கள் பாடின தேவாரம் திருவாசகங்கள்லாம் செவி வழியால் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுன்னு சொன்னவொடனே, இந்த தேவாரம் திருவாசகங்கள்லாம் எங்கே இருக்குது, இப்போ எங்கே இருக்குது, அதை எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு அவளுக்கு ரொம்ப ஆவல் வந்துருச்சு. ஸோ அதனால் அவருக்கு ஒரு கட்டளை பணிக்கிறார். அந்த தேவார திருவாசகத்தை நம்ம எடுத்து முறைப்படுத்தணும்னு. ஸோ இது நம்பியாண்டார் நம்பிக்கும் இது தெரியல எங்கே இருக்குன்னு. அவர் வணங்கின, அவர் அருள் பெற்ற அந்த பொல்லா பிள்ளையாரின் அருளால் அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். இதெல்லாம் சிதம்பரம் கோவிலில் ஒரு அறையில் பூட்டி கிடக்குன்னு. அப்புறம் நம்பியாண்டார் நம்பியும் ராஜராஜ சோழனும் நேராக சிதம்பரம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்க தீட்சிதர்களில் கேட்குறாங்க. இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சது தான். தீட்சிதர்கள் வழக்கம் போல் அதை மறுக்கிறாங்க, அதை எடுத்து கொடுக்க. ஏன்னா இதை பாடிய மூவர் பெருமானும் நேரில் வந்தால் தான் இந்த ஓலைச்சுவடிகள் நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு இது இருக்குது அவங்களுக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜராஜ சோழனும் நம்பியாண்டார் நம்பியும் சிதம்பரம் சென்று அங்கே இருக்க தில்லைவாழ் அந்தனர்கள்ட்ட அந்த தேவார சுவடிகளை எடுத்து கொடுக்கும்படி கேட்டுக்கிறாங்க.
அதை எடுத்து கொடுக்கணுன்னா அதோட சாவிக்கு கொடுக்கணுன்னா இந்த தேவாரம் பாடிய மூவர் பெருமானும் நேரில் வந்தால் தான் சாவி கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. அப்புறம் வந்து ராஜராஜ சோழன் அந்த மூவர் பெருமான வெங்கல சிலையை வடித்து அதை பல்லக்கில் எடுத்துகிட்டு வந்து மூவரும் வந்துட்டாங்க, இப்போ சாவி கொடுங்கன்னு கேட்க, அப்புறம் வந்து அந்தணர்கள் ஒத்துக்கிட்டாங்க, அந்த சாவியை கொடுத்தாங்க. சாவியை திறந்து பார்க்கும்போது எல்லாத்துக்கும் பேரதிர்ச்சி. ஓலைச்சுவடிகள்லாம் கரையானால் அரிக்கப்பட்டு ரொம்ப சிதலமடைஞ்ச நிலையில் இருந்தது. இருந்தாலும் இது இறைவன் வாக்கு. அந்த காலத்துக்கு என்ன தேவையோ அதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து கரையானால் அரிக்கப்பட்டதுன்னு அசரீரி ஒழிக்க, இருந்த ஓலைச்சுவடிகளை மட்டும் அவங்க வந்து காப்பாற்றி அதை வந்து படி எடுத்து அதை வந்து நம்பியாண்டார் நம்பிகள் தான் இதை வந்து தொகுத்து வழங்குறார். 12 திருமுறைகளில் முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை 12 திருமுறையும் அவங்க பாடன வரிசைப்படி அதை வந்து தொகுத்து வழங்கினார். அதில் தான் திருத்தொண்ட தொகையும் வந்துடுது. அதை படித்து தெரிந்துக்கிட்ட நம்பியாண்டார் நம்பியும் அவரும் வந்து 63 நாயன்மாரை பற்றி ஒரு நூலை எழுதுகிறார். இதன் பிறகு சில காலம் கழித்து, இது கிபி 10ஆம் நூற்றாண்டில் நடக்குது. இது பிறகு சில நூற்றாண்டுகள் கழித்து சேக்கிழார் பெருமான் தான் இந்த பெரிய புராணம்ன்ற நூல்கள் மூலமாக தான் இந்த 63 நாயன்மார்களை பற்றியும் விரிவாக வந்து எழுதுகிறார். அவர் வந்து இந்த நம்பியாண்டார் நம்பி எழுதின அந்த நூலை வச்சு தான் மூலமாக வச்சு தான் அந்த நூலை வந்து எழுதுகிறார். பெரிய புராணம் எப்படி உருவானதுன்னா, சிதம்பரத்தை ஆட்சி செஞ்சு வந்த அனபாய சோழன் அப்படின்ற ஒரு சோழ மன்னன், அவர் தான் வந்து அவருக்கு கீழே தான் வந்து இந்த சேக்கிழார் வந்து அமைச்சராக இருந்தார். பெரிய புராணத்தை இந்த சேக்கிழார் தான் எழுதினார். சேக்கிழார் யாருனாக்கா குன்றத்தூரில் பிறந்தவர். அவர் வந்து அனபாய சோழன்ற மன்னன் வந்து சிதம்பரத்தை ஆட்சி செஞ்சு வந்தார். இவரோட அந்த திறமையை கண்டு சேக்கிழாரை தன்னோட முதல் அமைச்சராக வந்து அவரோட அவையில் வச்சுக்கிட்டார். அனபாய சோழன் வந்து சிற்றின்பம் தரக்கூடிய சீவக சிந்தாமணி போன்ற நூல்களை படித்து அதன் மூலமாக வாழ்க்கை நடத்தி வந்தார். அதை அறிஞ்சிக்கிட்ட சேக்கிழார் வந்து இது போன்ற நூல்களையெல்லாம் படிக்க வேணாம், அதை விட்டுட்டு அடியார்களின் வரலாறுகளை தெரியும்படியான நூல்களை, தேவாரம், திருவாசகம் போன்ற நூல்களையெல்லாம் இங்கே படித்து வந்து கடவுள் அருளை பெற வேண்டும் அப்படின்ட்டு வேண்டி கேட்டுக்கிறார். அப்படின்னா அடியார்களை வரலாறை பற்றி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்க போகும்போது சேக்கிழார்கிட்ட அவரே வந்து ஒரு ஆணை எடுக்கிறார். அடியார்களோட வரலாறை எனக்கு ஒரு நூலாக ஏற்றி நீங்கள் வந்து எனக்கு தரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதால் அவர் வந்து சேக்கிழார் பெருமான் அடியார்களின் வரலாறை பெரிய புராணமாக எழுதுகிறார். அவர் எப்படி எழுதுகிறாருன்னா, நம்பியாண்டார் நம்பி எழுதின இந்த நூலை அடிப்படையாக வச்சு இந்த நாயன்மார்கள்லாம் எங்கு பிறந்தார்கள், எங்கு வாழ்ந்தார்கள், அந்த ஊர்களுக்கே நேரடியாக சென்று அங்கே வாழ்ந்தவர்கள், அவர்கள் வழி வந்தவர்கள் என்புடன் அந்த தகவலை பெற்று அவர் வந்து ஒரு பெரிய புராணம் என்ற ஒரு பெரிய நூலை ஏற்றார். பெரிய புராணம் சிதம்பரத்தில் ஆயிரங்கால் மண்டபத்தில் தான் அவர் எழுத ஆரம்பிக்கிறாரு. அவர் எழுதி அதை அரங்கேற்றத்துக்கு 1 வருடம் எடுத்துக்கிச்சு. ஒரு சித்திரையில் ஆரம்பித்து அடுத்த சித்திரை வரை இந்த 1 வருட காலம் அது வந்து அந்த அரங்கேற்றம் நடந்தது. இதன் மூலமாக தான் நமக்கு 63 நாயன்மார்களின் வரலாறு வந்து தெரிஞ்சது. இந்த பெரிய புராணத்தை ஏற்றத்திற்கும் அடியெடுத்து கொடுத்தவர் சிவபெருமானே. ஆயிரங்கால் மண்டபத்தில் சேக்கிழார் அமர்ந்த தியானத்தில் இருக்கும்போது அசரீரியாக நடராஜ பெருமானே உலகலாம் அப்படின்ற வரியை எடுத்து கொடுக்குறார். பெரிய புராணமே ஸ்டார்ட் ஆகிறது அந்த உலகலாம் உணர்ந்த ஓதற்கு அறியவன் என்ற அந்த பாடல் வரியிலிருந்து தான் ஆரம்பிக்குது. 63 நாயன்மார்கள் பற்றி பேசணும்னாக்கா நமக்கே ஒரு தகுதி வேணும். அது எதனாலனாக்கா, உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு முருகர் படத்தில் வந்து ஔவையார்கிட்ட முருகர் பெரியது எதுன்னு கேட்பார். பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமாலின் உந்தியில் பிறந்தோன், கரியமாலோ அலைகடல் துயின்றோன், அலைகடலோ குறுமுனியின் அங்கையில் அடக்கம், குறுமுனியோ கலசத்தில் பிறந்தோன், கலசமோ புவியில் சிறு பாகம், புவியோ அரவினுக்கு ஒரு தலை பாகம், அறவோ உமையவில் சிறு விரல் மோதிரம், உமையோ இறைவர் பாகத்துள் ஒடுக்கம், இறையோ தொண்டர்தம் உள்ளத்துள் ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமையும் சொல்வதும் பெரிதே. இந்த ஔவையார் பாடலை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட அடியார்களோட பெருமையை சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து சமய சமத்துவம்லாம் நம்ம சொல்கிறோம், பெண் உரிமையை பற்றி பேசுகிறோம். இந்த சமய சமத்துவம், பெண் உரிமை, பெண்களோட உயர்வு இதெல்லாமே நம்மளோட கோவில்கள்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 63 நாயன்மார்களில் அனைத்து பிரிவினை சேர்ந்தவரும் இருக்காங்க. உதாரணமாக மன்னர்கள் இருக்காங்க,
அந்தணர்கள் இருக்காங்க, குயவர்கள் இருக்காங்க, வேடர்கள் இருக்காங்க, செட்டியார்கள் இருக்காங்க. இதுமாரி அனைத்து ஜாதியை சேர்ந்தவரும் இருக்காங்க. இதிலே உங்களுக்கு தெரியும் ஒரு சமய சமத்துவம் எப்படி இருக்குன்றது. அனைவரையும் நம்ம வந்து தெய்வமாக வணங்குறோம். அதே மாதிரி 63 நாயன்மார்களில் 3 பெண் நாயன்மார்கள் இருக்காங்க. மங்கையர்க்கரசியார், இசைஞானியார், சுந்தரமூர்த்தி நாயன்மாரோட அம்மா, அதே போல் காரைக்கால் அம்மையார் இருக்காங்க. இதுமாரி 3 பெண்மணிகள் இருக்காங்க. இந்த 63 நாயன்மார்கள் மட்டும்தான் இருக்காங்களான்னாக்கா இல்லை. அதை தாண்டி தொகையடியார்கள்னு இருக்காங்க. மாணிக்க வாசகர் வந்து இந்த 63 நாயன்மார்கள் வரமாட்டாங்க. இது போன்ற நிறைய அடியார்கள் வந்து ஆன்மீகத்தில் இருக்காங்க. அவர்களோட வரலாறையும் பிற்காலத்தில் நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். இந்த 63 நாயன்மார்களோட வரலாறையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.